Hello students, welcome to AOM EduTech and இந்த லெக்சரில் நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்னா அப்படின்னா பேர்லேயே இருக்கு பாருங்கள், சம் ஆஃப் ப்ராடக்ட். இப்போது ப்ராடக்டில் ஒரு எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல், இங்கே A.B ப்ளஸ் B.C ஓகேவா. இங்கே பாருங்க, இப்போது ப்ராடக்டில் இருக்க ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஓகேவா. இப்போ A.Bன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ராடக்டில் இருக்குது, B.Cன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ராடக்டில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதில்ல, இதுதான் சம் ஓகேவா. சம் ஆஃப் த ப்ராடக்ட், சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், சம் ஆஃப் த டூ ப்ராடக்ட்ஸ், இதுதான் சிம்பிளாக சம் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் மினிமைசேஷன் ப்ராசஸ் தான். இப்போது நம்ம லாஸ்ட் பார்த்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை மினிமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்டில் ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சி அதை மினிமைஸ்டு எக்ஸ்பிரஷனாக கண்டுபிடிக்கணும். இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட் சிம்பிளாக. ஓகே, அண்ட் see sum of product is written when the output is high. அதாவது மூணு வேரியபிள் இருக்குது, அதில் அவுட்புட் ஹையாக இருக்கும்போது தான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் எழுதணும். அது எப்படி எழுதணும் என்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ரூத் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 ABC இதுக்கு வேல்யூஸ் எழுதணும், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த வேல்யூஸ் இந்த அவுட்புட்லாம் எப்படி வந்ததுனால ரூல்ஸ் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரூல், சாரி, இந்த மூணு ரூல்ஸ் இருக்குல்ல, A = 1 இருக்கணும், இல்லை அண்டு B = 1, ஏவோட வேல்யூ 1 இருக்கணும், பியோட வேல்யூ 1 இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இங்கே அவுட்புட் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. இப்போது இங்கே இல்லை, இங்கே இல்லை, இல்லை 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 இங்கே லாஸ்ட்டு ரெண்டு, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, A1 B1. அப்போ அவுட்புட் 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன். இப்போது ஏவோட வேல்யூ 1 இருக்கணும், பியோட வேல்யூ 0 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அவுட்புட் 1 இருக்கும். ஓகே, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0. எங்கன்னு பாருங்கள், இங்கே ஃபிஃப்த்தில் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0, அவுட்புட் 1. இங்கே 1 0, அவுட்புட் 1 ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட், பியோட வேல்யூ 1 இருக்கணும், சியோட வேல்யூ 0 இருக்கணும். அதில் பாருங்கள், பியோட வேல்யூ 1 இங்கே இருக்குது, தேர்டு அண்ட் ஃபோர்த்து. சியோட வேல்யூ இங்கே தேர்டில் மட்டும்தான் இருக்குது, ஃபோர்த்தில் கிடையாது. ஃபோர்த்தில் 1 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபோர்த்துக்கு ஃபெயில் ஆகிடும். இப்போ தேர்ட் ஒன் மட்டும்தான் 1 வரும். இப்போ புரிஞ்சது இந்த அவுட்புட் எப்படி வந்ததுன்னா மற்றதெல்லாம் 0 போடணும், இதெல்லாம் 1 இது வச்சு போடணும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ A.Bன்றது ஒரு காம்பினேஷன், B.Cன்றது ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக இருக்குல்ல. இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா A.B.C அப்புறமா போட்டு அப்புறமா ப்ளஸ் A அப்புறம் இது ஒன்றா போட்டே வருவோம். இதை மினிமைஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு ஸ்டேக் வந்ததுக்கப்புறம் இத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குது, A.B ப்ளஸ் B.C C.A அந்த மாதிரி ஒரு 3 எக்ஸ்பிரஷன் வருமா, 3 காம்பினேஷன்ஸ். இதுதான் நார்மல் மெத்தட். பட் இப்போ நம்ம SOP ஃபார்மில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் 2n ஒரு ஃபார்முலா. இந்த 2n என்னோட வேல்யூ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ ABC 3 வேரியபிள் இருக்காங்க. இப்போ 2/3 போடணும், 2/3 போட்டோம்னா 8ன்னு ஒரு ஆன்சர் ஓகேவா. இப்போ 8 காம்பினேஷன்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம மினிமைஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது மின் டேர்ம், இதை மின் டேர்ம்னு சொல்லுவாங்க. SOPயில் மின் டேர்ம்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது M1, இது M2 ஓகேவா. இப்போது SOPயோட கண்டிஷன் என்னது, இந்த கண்டிஷன் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் அவுட்புட் ஹையாக இருக்கும் ஓகேவா. SOPயில் அவுட்புட் ஹையாக இருக்குல்ல. இப்போது இதில் தேர்ட் வேரியபிள் அண்ட் லாஸ்ட் 4 வேரியபிள்ஸ் ஹையாக இருக்குது. லாஸ்ட் 4 அவுட்புட்டு தேர்ட் அவுட்புட்டு தான் ஹையாக இருக்குது. அப்போது அந்த கண்டிஷன் அந்த மின் டேர்ம்ஸ் மட்டும் எழுதணும் ஓகேவா. இப்போ இதில் 1 ஹையாக இருக்குது, தேர்ட் ஒன் எழுதலாம். இப்போ A bar, B
டாட் சி பார் ப்ளஸ் நெக்ஸ்ட் இது ஏ பி பார் சி பார் நெக்ஸ்ட் இது ப்ளஸ் ஏ பி பார் சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஏ பி சி பார் ப்ளஸ் ஏபிசி. ஓகேவா, இது வந்து கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது இப்படி தான் வந்து எஸ்ஓபி ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இதை ஃபுல்லாக எழுதி அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வரத்துக்கு டேரெக்டாக இந்த ட்ரூத் டேபிள் இந்த கண்டிஷனை வச்சு எஸ்ஓபி ஃபார்மில் இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. இதுதான் வந்து கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல. கெனானிக்கல் இல்லைனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம், கெனானிக்கல் ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம். கெனானிக்கல் ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, இப்போது ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் 1 2 3 4 5 எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஹோல் அல்ஜிபிக் ஈக்குவேஷனில் வந்து 5 எக்ஸ்பிரஷன் 1 2 3 4 5 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் வந்து 3 வேரியபிளுமே இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 1 2 3 3 வேரியபிள் இருக்கா? இப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் 3 வேரியபிள் இருக்கும், செகண்ட்லேயும் 3 வேரியபிள், லாஸ்ட்லேயும் 3 வேரியபிள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்லேயும் 3 வேரியபிளுமே இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் 3 வேரியபிளும் இருக்குல்ல, இந்த 3 வேரியபிள் வந்து காம்ப்ளிமெண்டடாகவும் இருக்கலாம், நார்மலாகவும் இருக்கலாம். ஓகேவா, நார்மலாகவும் இருக்கலாம், காம்ப்ளிமெண்டடாகவும் இருக்கலாம், ரெண்டுமே கலந்து கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் வந்து கெனானிக்கல் ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து நார்மலாக நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம்ல. இப்போது அந்த ஆண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிமார்கன்ஸ் லா, இந்த லாஸ்லாம் வச்சு நம்ம நார்மலாக மினிமைஸ் பண்ணிகிட்டே வருவோம்ல. ஒரு ஸ்டேட் வந்து நிற்கும்ல, அதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். அதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி. இப்போது எல்லாமே இருக்கிற வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம், அது கெனானிக்கல் ஃபார்ம். இப்போது இது வந்து ஒரு ஸ்டேட்டாக குறைச்சிட்டே வந்து ஒரு எண்டு வரும்ல, அதை வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம்னா ஒன்று, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இதில் ஒரு எக்ஸ்பிரஷனும் எல்லா வேரியபிளும் இருக்கா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் 3 வேரியபிளுமே இருக்குது, காம்ப்ளிமெண்ட்டே இருக்குது, 4 இருக்குது. அந்த மாதிரி மினிமலில் வந்து 3 வேரியபிள் இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு வேரியபிள் இருந்தால் கூட அது ஓகே தான். ஓகேவா, இதுதான் வந்து மினிமல் எக்ஸ்பிரஷன், மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ ஓகே, இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க, எஸ்ஓபி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ட்ரூத் டேபிளில் கொடுத்துருவாங்க அண்டு ஒரு ஈக்குவேஷனையும் கொடுத்துருவாங்க. அதாவது f of a b c equal to summation of m of summation of minterms. மின்டர்ம்ஸ்னா என்னது? the output is high, ஹையாக இருக்கிற அவுட்புட் தான் வந்து மின்டர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. எஸ்ஓபியில் மேக்ஸிமம் வந்து பிஓஎஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம்னு சொல்லுவாங்க. இப்போ அவுட்புட் ஆஃப் ஹை தான் இது, அதாவது m2. அப்போது 2 இது வந்து 4 5 6 7 4 5 6 7 இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இதை கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் என்னது, நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்ல அந்த எக்ஸ்பிரஷன் தான். அப்போ என்ன வரும்? a bar b c bar, a bar b c bar plus a b bar c bar, a b bar c bar, a b bar c, a b bar c, a b c bar plus a b c bar and a b c. 5 எக்ஸ்பிரஷன் 1 2 3 4 5 வந்துருச்சு. இப்போது இது வந்து நார்மலாக நம்ம சில லாஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு ரெடியூஸ் பண்ணோம்ல, மினிமைஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு எது இருக்கலாம், எதுனா காமனாக இருக்கா பாருங்கள். இப்போது இங்கே வந்து ஏபி காமனாக இருக்குது, சிசி டேஷ் வெளியே வருது. ஓகேவா, இது வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இங்கே பாருங்கள் ஏபி டேஷ் காமனாக வெளியே வருது. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுக்கணும். ஏ டேஷ் பி சி பார் ப்ளஸ் இதில் ஏபி டேஷ் வந்து வெளியே எடுத்துங்க, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும். ஓகேவா, ஏபி டேஷ் வெளியே எடுத்தோன்னா சி பார் ப்ளஸ் சி அண்ட் ப்ளஸ் இதில் வந்து ஏபிஏ காமனாக எடுக்கணும்.
அப்படின்னா சி டேஷ் ப்ளஸ் சி, சி டேஷ் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இது அப்படியே எழுதுது. நெக்ஸ்ட் ஏபி அப்படியே எழுது, ஏபி டேஷ். ஓகே, இப்போ சி ப்ளஸ் சி டேஷ்னா என்ன கணக்கு? 1 தான் வந்து அவுட்புட் வரும். இப்போ சியோட வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கலாம். 1 ப்ளஸ் 0, சியோட வேல்யூ வந்து 1, சி டேஷ் வந்து 0. இப்போ இது அவுட்புட் வந்து 1. இப்போ சி டேஷ் சியோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். சியோட வேல்யூ வந்து 0. அப்போ ப்ளஸ் சி டேஷ் வந்து 1 ஈக்குவல் டு 1 தான் அவுட்புட். எப்படி பார்த்தாலும் 1 தான் அவுட்புட். அப்போ இங்கே 1 வரும். அண்ட் ப்ளஸ் ஏபி. இப்போ இதுக்கும் அதே கண்டிஷன் தான், இங்கேயும் 1 தான் அவுட்புட் வரும். அண்ட் ஓகே, இப்போ இதை மறுபடியும் எழுதணும். ப்ளஸ் இப்போ ஏ டேஷ் எனிதிங் இன்டு 1 அதே அவுட்புட் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து ஏ வந்து காமனாக இருக்குது, ஏ ஒரு இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கும் இந்த கண்டிஷன் தான் ப்ரோ. இப்போ இங்கேயும் 1 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதை அப்படியே எழுதுனா ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1. ஓகேவா? எனிதிங் இன்ட்டு 1 ஏ தான் அவுட்புட் வரும். ஸோ நம்ம இதை எழுதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்லான ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரூல் பார்த்தோம்ல, ஏ ப்ளஸ் ஏ டேஷ் பி. இது வந்து என்ன அவுட்புட்டு? ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இதுதான் அவுட்புட் வரும். இப்போ இதே கண்டிஷன் இங்கே பாருங்க, ஏன்ற இடத்துல இங்கே இருக்கா ஏ ப்ளஸ் ஏ டேஷ் இன்ட்டு பி. இப்போ ஏ டேஷ் இருக்கு, பின்ற இடத்துல பி சி டேஷ் இருக்கு. இப்போ பி சி டேஷ் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் ஏ டேஷ் இன்ட்டு பி, இது ஹோல் வந்து பியாக கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் ஏ டேஷ் இன்ட்டு பினா ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏ ப்ளஸ் இங்கே பின்றது வந்து பி சி டேஷ். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். ஓகேவா? இதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து ஒரு கெனானிக்கல் ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம். இப்போ இதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். இப்படி தான் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் டிஃபைன் பண்ணணும். அண்ட் ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும், இல்லை வேறு மாதிரி கொடுக்கலாம். ஒரு சின்ன டோட்டல் எழுதிக்கலாம். ஏ பி இந்த ஒய் 0 0 1 1 0 1 0 1. இதில் ஆர் கேட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆர் கேட்னா ஏ 0 + 0 0, 0 + 1 is 1, 1 + 0 is 1, and 1 + 1 is also 1. ஓகேவா? இந்த ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா சிம்பிளிஃபை y of a comma b equal to summation of midterms is equal to 0 1 2 3 1 2 3. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 2 3 இது 0, இது 0ன்ற மிட்டம், இது m0, இது வந்து m1 m2 அண்ட் இது m3. m1 m2 m3 இது மூணு தான் நம்ம கேட்டிருக்காங்க மிட்டம். இப்போ a dash b எப்படி இருக்குன்னா a dash b plus a b dash plus a b. ஓகே, இப்போ இதை வந்து நார்மலாக நம்ம ரெடியூஸ் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஏ காமனாக இருக்கப்போ வெளியே எடுத்துங்க. ப்ளஸ் ஏ பி டேஷ் ப்ளஸ் பி. நம்ம இங்கே என்ன கண்டிஷன் பார்த்தோம், இது ஈக்குவல் டு 1 தான் கண்டிப்பாக வரும். அப்படி எடுக்கலாம் ஏ பி ப்ளஸ் ஏ ஆஃப் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கண்டிஷனை பாருங்கள். இந்த கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாம் ஏ ப்ளஸ் ஏ டேஷ் பி. அப்போது ஏ ப்ளஸ் பி தான் அவுட்புட். This is a minimal SOP form. இது மினிமல் SOP form. அவ்வளோதான். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் அட்டெண்ட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். If any doubts, comment below. Definitely I will reply and follow my channel. Thank you.